வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுவட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வருகிற வியாழக்கிழமை உங்களுக்கு சரியான பதிலை சொல்வேன் அப்படின்னு செய்தியாளர்கிட்ட ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் பாமக ராமதாஸ். அது நேற்று முடிஞ்சது. அதற்கு தகுந்ததை போல அன்புமணி ராமதாஸ் காலையிலே வந்துட்டார். ஒரு 9 சில்லறைக்கு வந்தவர் ராமதாஸை சந்திக்கவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் போகுது. அதே நேரத்தில் ஜி.கே. மணியை கேட்ட பொழுது இருவரும் கலந்து உறவாடினார்கள். ராமதாஸின் முகத்தில் சந்தோஷம் தெளித்து ஓடுகிறது. அதற்கு தகுந்தால் போல் மூத்த மகள் வந்தார். அதற்கு தகுந்தாப்புறம் அம்மாவை சந்தித்து விட்டு சென்றார். இருவரும் ஒற்றுமையாக சந்தித்து கட்சி பணியில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்குன்னு ஜி.கே. மணி சொல்றாரு. ஆனா அவர் வந்தது 9 சில்லற, 9:45, 10:15 வெளியே போயிட்டார். அதுக்கு பின்னால வந்த சைதை துரைசாமி, ஆடிட்டர் குருமூர்த்தி 3 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அரசியல் விஷயம் இது. அப்பா மகன் சும்மா 3/4 மணி நேரம் கூட இல்லை, 15 நிமிஷம் கூட இல்லை, ஏதோ பேசியிருக்கிறாரு. அதற்கு ராமதாஸ் சரியான பதில் சொல்லவில்லை. இன்னும் ஒரு 5 ஒப்பந்தங்களை சொன்னதாக ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு. 5 ஒப்பந்தங்கள், அதாவது தலைவர் பதவி, கட்சி நிர்வாகம், குடும்ப விவகாரம் சம்பந்தமா ஒரு 5 பிரச்சனைகள். அந்த 5ற்கும் நீ ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அன்புமணிக்கு சொன்ன உடனே அவர் அதற்கு ஏதோ 2-3 விஷயத்துக்கு மட்டும் கட்சி சம்பந்தப்பட்ட வகையில், மற்றபடி சில தலைவர் சம்பந்தப்பட்ட பொறுப்பு சம்பந்தப்பட்ட வகையில் மட்டுமே அன்புமணி ஒப்புக்கொண்டதாகவும், பிறகு சொத்துக்களை இப்பொழுதே பிரிக்க வேண்டும் என்று சொன்ன வகையில் அதை ஒப்புக்கொள்ளாததாகவும், பிறகு 10:15 வந்தார், வெளியே வந்துட்டார். அதுக்குள்ள அம்மாவையும் அவர் அன்புமணியின் உள்ளே நுழைவ கொஞ்ச நேரத்தில் மூத்த மகள் அவர்கள் வர்றாங்க. வந்த உடனே எதற்கு வம்புன்னு சொல்லி போட்டு, மிகப்பெரிய வம்பாக வெடிக்கலாம்னு சொல்லி போட்டு அதை வைத்து கொண்டு அன்புமணி விலகி தானாக வெளியே வந்து விட்டார். அப்படின்னு பலவிதமான 2 விதமான ஒரு சம்பவங்கள். ஜி.கே. மணி சொல்றாரு, பேசினாரு, சந்தோஷமா இருக்கிறாரு. ஆனா சீக்கிரமாக வந்த வகையில் பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக ராமதாஸை அன்புமணி ரொம்ப விளக்கமாக சந்தித்திருப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அதே நேரத்தில் அதுக்கு பின்னால் வந்த சைதை துரைசாமி, ஆடிட்டர் குருமூர்த்தி 3 மணி நேரம் பேசியிருக்காங்க. பொதுவாக இந்த விஷயத்தை பார்க்கின்ற பொழுது ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுதுங்க. அதாவது பாஜகவோடு பாமகவை இணைக்க வேண்டும், அது கன்ஃபார்மாக தெரியுது. அதற்காக அன்புமணியும் கஷ்டப்படுறாரு, குருமூர்த்தி கஷ்டப்படுறாரு, சைதை துரைசாமி கஷ்டப்படுறாரு. இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா எப்படி ஆகிறது? ஏன்னு கேட்டால் வரக்கூடிய 9ஆம் தேதி மதுரைக்கு அமித்ஷா வர்றாரு. ஆமாம், வரக்கூடிய சமயம் 8ஆம் தேதி, மன்னிக்கணும், 8ஆம் தேதி வர்றார். வரக்கூடிய சமயத்தில் இப்படி இருந்தால் எப்படி ஆகிறது? அதனால இருவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும். அதற்கு என்ன ஏற்பாடு, என்னென்ன வேணும் எல்லாத்தையும் கேட்டுவிட்டு சென்றதாக சைதை துரைசாமியும் ஆடிட்டர் குருமூர்த்தியும் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு பக்கம் அது இருந்தாலுமே கூட தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் அவருடைய சகோதரர் எதற்காக ராமதாஸை சந்தித்தார்? அது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி திமுகவில் ஒரு அதிருப்தியாளராகத்தான் இருந்து கொண்டிருந்தார் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய உரிமையாளர் வேல்முருகன். பிறகு சமாதானம் செய்யப்பட்டாச்சு. உடனே கூப்பிட்டு மு.க. ஸ்டாலின் பேசி சமாதானம் செய்து விட்டார். அதற்கு அற்புதமான ஒரு பேட்டியும் கொடுத்தார் வேல்முருகன். நான் நினைத்தே பார்க்கவில்லை, ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்கிறது. மு.க. ஸ்டாலின் இப்படியெல்லாம் என்னிடம் பேசுவாரா அப்படின்னு ரொம்ப அற்புதமாக பேட்டி கொடுத்துருந்தார்.
சமாதானமாக போயாச்சு. இருந்தாலுமே கூட எதற்காக மீண்டும் பாமகவோடு தவாகவை தமிழக வாழ்வு மிக இணைக்க போகிறார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை, ஐயத்தை ஏற்படக்கூடிய அளவுக்கு திருமால்வளவன் வேல்முருகனுடைய சகோதரர் எதற்காக பாமக ராமதாஸை சந்திக்க வேண்டும்? அது ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. கேட்டதுக்கு வேல்முருகன் ரொம்ப தெளிவாக பேட்டி கொடுத்துருக்காரு. ஏப்பா, ராமதாஸை வச்சு தான் நாங்களாம் வளர்ந்தோம், இந்த அளவுக்கு கட்சியெல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம். மற்றபடி ஒரு நன்றி உணர்ச்சி வேணாமா? அப்பனும் போலே அடிச்சுக்கிறாங்க, அதுக்காக நம்ம விட்டு கொடுக்க முடியுமா? எல்லாம் ஒரே சாதி வெளிப்பாடு இல்லையா? அதனால ஆறுதலுக்காக என் சகோதரனை நான் அனுப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் சொல்றார். ஆமா, அது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலான விஷயமா சமூக வலைத்தளங்களில் பயங்கரமா போயிட்டு இருக்கு. என்றாலும் கூட இதற்கு தகுந்தாற் போல அச்சாரம் அமைத்ததை போல குருமூர்த்தி சைதை துரைசாமியினுடைய சந்திப்புலாம் ரொம்ப சந்தேகத்துக்கு இடமாக திடீரென்று வந்தவர்கள் 3 மணி நேரம் பேசியிருக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸ் வெளியே போறாரு, உள்ள 2 பேரும் உள்ள வர்றாங்க. திட்டமிட்டு செயல்பாடா அல்ல எதேச்சையான செயல்பாடா? எடுத்த உடனே யாரும் வர முடியாது. ஆமா, சும்மா அலோன்னு பேசிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு மற்றபடி ஒன்றும் இல்லாவிட்டாலும் கூட நாங்கள் வருகிறோம் என்று சொல்லியாவது வரத்தான் வேணும். அதான் ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அழகு. அதெல்லாம் இல்லாமல் இருக்காது. ஆக வருவது அன்புமணிக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. பட் ராமதாஸு கன்ஃபார்மா தெரியும். அப்ப இதற்காகவே அன்புமணி வெளியே சென்றாரா? ராமதாஸ் சொன்னார் வைங்களா, இந்த மாதிரி பின்னால சைதை துரைசாமியும் ஆடிட்டர் குருமூர்த்தி வந்துட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்ல. அப்படியா? வேணாம்ப்பா, அதுக்கு நான் முன்னால கலந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதாகவும் ஒரு தகவல். இப்போ 2 பேரும் 3 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. பேசியும் சமாதானமாகவில்லை ராமதாஸ். அன்புமணியும் சமாதானமாகவில்லை. வியாழக்கிழமை நான் மிக அற்புதமான ஒரு தகவலை சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன ராமதாஸ் எந்த ஒரு தகவலையும் சொல்லவில்லை. இன்னும் பாமக குழப்பத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அமித்ஷா வரக்கூடிய தேதி மிக நெருக்கத்தில் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் கூட்டணி அமைத்ததை போன்று பாமக பாஜக கூட்டணி அமைக்க போகிறார்களா? அவருக்கு ராமதாஸுக்கு அதிமுகவோட கூட்டணி எல்லாம் ஒண்ணுதான். அதிமுகவோட கூட்டணினா தனியா இருந்துச்சுன்னா அதிமுக பாமகன்னு சொல்லலாம். அதே ஆல்ரெடி பாஜகவோட போட்டு இழுத்து சிண்டு போட்டு முடிச்சாச்சு. ஆமா, என்ன சொல்ற அப்படின்னு கேட்ட கேள்விக்கு எடப்பாடியும் பணிந்து விட்டார். அமித்ஷாவை நோக்கி எடப்பாடி கேட்ட கேள்விக்கு அமித்ஷாவும் பணிந்து விட்டார். முடிஞ்சு போச்சு. 2 பேரும் ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படியே போயிட்டாங்க. ஆமா, என்ன கட்சியில் பங்கு, மற்றபடி அதிகாரத்தில் பங்குலாம் கிடையாது, ஆட்சியில் பங்கு கிடையாது போட்டு எடப்பாடி சொல்லிட்டாரு. இப்படி போயிட்டு இருக்கு அதனுடைய நிலைப்பாடு. இதற்கு இடையில ராமதாஸை பாமக எங்கு சேர்த்தாலுமே சரி, அது பாஜகவுக்குள் கலந்து விட்டதாகத்தான் அர்த்தமாக முடியும். நல்லா புரிஞ்சு. அதான் விமர்சனமாக நாம் சொல்ல முடியும், அரசியல் விமர்சனமாக. இல்லைங்க நாங்கள் அதிமுகவோட கூட்டணி அப்படின்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அங்கே இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கே பாஜக காரங்க ஓட்டு போடாமல் இருப்பாங்களா? அந்த இடத்துல அதிமுக பாஜக கூட்டணி வச்சுக்கலாம். அந்த இடத்துல அதிமுக பாஜக கூட்டணி சம்மந்தப்பட்டவையில் பாமக ஒரு வேட்பாளர் நிறுத்துறாங்க. அப்போ அங்கே பாஜக உறுப்பினர் இல்லாமல் போயிடுவாங்களா? தொண்டர்கள் இல்லாமல் போயிடுவாங்களா? அப்போ பாமகவுக்கு இவங்க குத்துவாங்களா? எல்லாம் ஒன்று தானே. புரியுதுங்களா? படுத்துக்கிட்டு போத்துனானா போத்திக்கிட்டு படுத்தானே, எல்லாம் ஒன்று தான். இதன் வெளிப்பாடாக அன்புமணி, குருமூர்த்தி, சைதை துரைசாமி. ஆமா, ரெண்டாவது இவர்களுக்கெல்லாம் சமாதானப்படுத்தக்கூடிய அளவுக்கு வேல்முருகனுடைய தாவேகானுடைய சந்திப்பு வேறெல்லாம் ஒரே குழப்பமாக இருந்து கொண்டிருந்தாலும், மற்றபடி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் என்னைக்கிடா பொதுக்குழுவை கூட்டி தன்னுடைய சொந்த பலத்தை நான் நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு இருந்துட்டு இருக்காரு. அதுக்கிடையே வேல்முருகன் மேல விஜய் கட்சி சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு சில விமர்சனமும் போய்கொண்டுதான் இருக்கின்றன. வயதுக்கு வந்த பெண்கள் விஜய்க்கு முத்தம் கொடுத்தார்கள் அப்படிங்கிற கான்செப்ட் இது சரியில்லைன்னு சொல்லிட்டு வேல்முருகன் சொல்ல, இப்போ இது சம்பந்தப்பட்ட சில வார்த்தை போர்கள்
தாவேகாவுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் போய்கிட்டு இருக்கு. அது சமாதானமாக போகக்கூடிய சூழல் இருக்கும் பட்சத்தை மன்னிப்பு கேட்க வேண்டும் சொல்லிட்டு தாவேகாவிலிருந்து ஒரு கூறாரு. இப்படி ஒரு சூழல்ல பாமக, தாவேகா, பாஜக, அதிமுக இவர்களுடைய ஒரு நிலைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சமாதானத்துக்கு ராமதாசும் அன்புமணியும் வரவில்லை. ஒருவேளை 9ஆம் தேதி இதற்கு முடிவு கிடைக்குமா, மதுரைக்கு 8ஆம் தேதி அமித்ஷா வந்ததுக்கு பின்னால அப்படிங்கிறத நம்ம 9ஆம் தேதி 10ஆம் தேதி தான் பார்க்க முடியும். அமித்ஷா வந்ததுக்கு பின்னால அதிமுக எவ்வாறு அடக்கப்பட்டு விட்டதோ, அடங்கவில்லை அடக்கப்பட்டதோ, அதே போல பாமகவும் அடக்கப்படுமா அமித்ஷாவால், பாஜகவால் என்பது பார்ப்போம். 9ஆம் தேதி தெரியும். பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.